ஹாய் வணக்கம் மக்களே! இந்த வாரம் நம்ம சிறப்பு விருந்தினர் பார்வையில யார மீட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீணை கஸ்தூரி அம்மாவ தான் மீட் பண்ண போறோம். அவங்க பார்த்தீங்கன்னா, காலம் அவங்கள அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்ககிட்ட இருந்து பிரித்து கொண்டு போனாலும், எனக்கு அற்புதமான என்னுடைய வீணையும், என் வீணையிலேருந்து வர இசையும் என் கூட காலம் ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இசையோட வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு அற்புதமான ஒருத்தர் தான் இந்த வார சிறப்பு விருந்தினர் பார்வையில நம்ம மீட் பண்ண போறோம். வாங்க அவங்க மூலியமாவே அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இசை ஆரம்பம் எப்படி உருவாகிருக்கு? அந்த மூலம் எப்படி? சில பேர் கடவுள் கிட்ட இருந்து வந்ததுன்னுவாங்க. அந்த மாதிரி பல பேர் பல ஐடியா சொல்றாங்கல்ல. நீங்க எப்படி இத உணர்றீங்க? இசை ஒரு காற்றலையில இருந்து தான் வருதும்மா. ஒரு புல்லாங்குழல் இருக்குங்க. அந்த புல்லாங்குழல் நம்ம ஊதும்போது, அந்த காற்று வந்தா தான் இப்ப நமக்கே அந்த காற்று வந்தா தான் நம்மளுடைய சுவாசம் நல்லா வருது இல்லையா? அது மாரி இசைக்கு ஒரு காற்று ஓசை இருக்கும். இது ஒரு குடம் இருக்கு. இந்த குடம் ஃபுல்லு நமக்கு ஹோல்ஸ் இருக்கு. அந்த ஹோல்ஸ் இருந்தா தான் அந்த நாதம் நம்ம வாசிக்கும்போது போகுது. அது மாரி இசைக்கு ஃபர்ஸ்ட்டு காற்று. அதுக்கு அடுத்தது நம்ம மீட்டுற அந்த மீட்டி எல்லாம் நல்ல ஒரு மீட்டியா இருக்கணும். அதுதான் தேவை. இசை, ஆசை, ஓசை. அதாவது ஒரு பொருளோட மோதும்போது, அதுல காற்றின் வெளிப்பாடு இசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப காற்ற உயிர் வளின்றோம். அதாவது காத்து போயிடுச்சுன்னா உடல் வெறும் சவம் அப்படின்றோம். அப்ப உயிருக்கு ஒப்பா இசைய நம்ம சொல்லலாம் இல்லையா? உண்மை. உண்மை, உண்மை. அப்போ இந்த கருவி தமிழக கருவிகள். வேற என்னெல்லாம் கருவி இருக்கு தமிழ்நாட்டுல இசை கருவிகள்? நெறைய இருக்கு. அந்த நாள் கருவிங்கள்லாம் இன்னும் வெளிய வரவும் இல்ல. நான் படிச்ச அந்த காலேஜ்ல நெறைய இருக்கு. நம்ப உடுக்க, ம் மத்தளம், தப்பேலா. தப்பேலா கூட வடநாட்டுது. நாதஸ்வரம். அந்த நாகஸ்வரம்ல தான் அந்த காத்து தான் போகணும். அந்த நாகஸ்வரமும், மிருதங்கம், மேளம் இதெல்லாம் நம்ம மங்கள இசையா கூட வச்சிருக்காங்க. இப்ப கரெக்டா சொன்னீங்க. இப்போ ஒரு மத்தளத்துக்கு பக்கத்துல ஒரு நாதஸ்வரத்தை இணைச்சு வாசிப்பாங்க. நாங்க பார்த்துருக்கோம். மத்தளம் அந்த மாரி விஷயம். அது மாரி வீணைக்கு பக்கத்துல எதனா இணைத்து வாசிக்கலாமா? இதுக்கு ஒரு துணை கருவியா ஏதாவது? துணை கருவியா வைக்கணும்னு கிடையாது. ஏன்னா இசை ராணி அது. ராணி. அதனால அதனுடைய கச்சேரியே வேற. ஆ. வேணும்னா போட்டிக்கு வைக்கலாம். போட்டிக்கு வைக்கலாம். ஒரு புல்லாங்குழலோ, புல்லாங்குழல். வேற நாதஸ்வரமோ. நாகஸ்வரம் வைக்க மாட்டாங்க. வயலின் வயலின் இதுக்கு கொஞ்சம் துணையா வச்சுக்கலாம். 2ம் சேரும்போது வேறு விதமான பரிணாமம், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இசையில இது ஓசை நிறைய வராது. ஓகே. இசைக்கு வீணையில அமைதியான எப்படி ஒரு பெண்ணு அமைதியா இருக்கோ அந்த மாதிரிதான் இதுவும் நமக்கு அமைதியாக வரும். மத்த இசைக்கெல்லாம் ஆமா, தபேலா, பம்பை, உடுக்க இதெல்லாம் பறை இதெல்லாம் இசை ராணிய தனியாவே நம்ம வாசிக்கிறது அது ஒரு அழகு. அது ஒரு அழகு. அதாவது அமைதியின் ஒரு சின்ன அடையாளம்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அதுதான் இசை. இப்ப இந்த வீணை எப்படி உருவாக்குறாங்க? எந்த மாதிரியான மரத்துல ஆனது அந்த மாதிரி ஏதாவது? பலா மரத்துல செய்வாங்க. இப்ப பல மரத்துலயும் செய்யற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா பலா மரத்துல செய்யறது தான் நல்ல ஒரு பாரம்பரியம். பாரம்பரியம். அதுதான் அதுல அந்த பலா மரம் தான் அந்த விசையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல இருக்கிற இந்த கம்பிகள், இந்த அமைப்பை பத்தி நீங்க சொல்லுங்க. இந்த சாரணி சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை கம்பிகள் மாதிரி இருக்கு? எத்தனை கம்பிகள் இதுல இருக்கு? 5 கம்பி இருக்கு. இந்த 2 இருக்கு பாருங்க. இது சாரணி, பக்க சாரணி. இதெல்லாம் தாளம். தாளம். இந்த கையில ஏதோ அந்த ரிங் மாதிரி வச்சிருக்கீங்களா? அது என்ன? மீட்டினா அதை வச்சு தேய்க்கிறது. நம்ம விரல்லயே வாசிக்கிட்டே இருக்கும்போது விரல் கொஞ்சம் வலி எடுக்கும். வலி எடுக்கும். சவுண்டு கொஞ்சம் கம்மி வரும். நாதமும் அதனால இதை கொஞ்சம் அதிகமா வரும். நமக்கு அந்த வலி இருக்காது. இந்த சைடு நம்ம வெறுமே தான் வாசிக்கலாம். அந்த நாள்ல காயத்ரி எல்லாம் வாசி கையெல்லாம் கூட தேஞ்சு போயிடுச்சுன்னு. புரியுது, புரியுது. இந்த நின்ன கோலம், நடந்த கோலம், படுத்த கோலம் அப்படின்னு பெருமாளை சுட்டி காட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது உட்கார அமர்ந்துதான் இந்த வீணையை வாசிக்கணுமா? நீங்க நின்று அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இப்ப இந்த நாரதர் படத்துல எல்லாம் நின்று வராரு ஒரு வீணை. அது வீணையா தம்பூராவா? தம்பூராவுக்கும் வீணைக்கு என்ன வித்தியாசம்? அதை பத்தி சொல்லுங்க. தம்பூரான்றது இந்த குடம் இருக்காது. இந்த குடம் இருக்காது. வெறும் இதை மட்டும் இருக்கும்.
இந்த சின்ன குடத்தை வச்சுக்கிட்டு, அதாவது பூசணிக்காய் இருக்குங்க, ஆமா ஆமா ஆமா. அந்த பூசணிக்காவை உணர வச்சுட்டு அதுல இருந்துதான் இந்த சுரக்காய் 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 குடுவை. பூசணிக்காவும் கிடையாது, சுரக்காய் குடுவை. சுரக்காய் குடுவை வச்சுட்டு இந்த ஒரு தண்டை வச்சுட்டு 2 வீட்டி வச்சுட்டு வாசிப்பாங்க. ஆனா வீணைக்கு வந்து இந்த பலாமரத்துல செய்து இந்த குடமும் இது இப்போ பைப்பர்ல வந்துருச்சு, சுரக்காய் வைக்கல. இதை வச்சுட்டு இந்த தண்டோட இந்த மெழுகு எல்லாம் வைப்பாங்க இந்த இடத்துல. இந்த மீட்டுக்கு இதெல்லாம் வச்சுதான் வாசிப்பாங்க. கண்டிப்பா வந்து இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா ஆமா. வீணையோட அமைப்பு, அதனோட உள் அமைப்பு, அது எங்க செய்யறாங்க, எப்படி இந்த வீணை, எல்லாத்த பத்தி விலாவரியா சொன்னாங்க. ராகங்களை பத்தி விலாவரியா சொன்னாங்க. இந்த கருவியை தவிர்த்து நீங்க வேற ஏதாவது இசைக்கருவி பயன்படுத்துவீங்களா, வாசிப்பீங்களா? இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைங்களுக்காக அந்த கீபோர்டு அது வாசிப்பீங்க. அப்ப கீபோர்டையும் கொஞ்சம் நம்ம வாசிச்சு பார்த்துடலாமா? பார்க்கலாம். நேரம் எங்களுக்காக இசையில் என்னென்னலாம் நுணுக்கங்கள் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறது, அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு தருணத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ரொம்ப நன்றிம்மா. பாலாஜி மாற்றுத்திறனாளி. இந்த குழந்தைகளுக்காக தான் பாலவிகார் பள்ளியில் இன்னும் நான் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இசை பயிற்சி குழந்தைகளுக்கு. 2வது மகன், பிஇ படித்த மகன், மேல்மருவத்தூர் கல்லூரியில் பிஇ முடித்தார். அவரும் மாண்டு விட்டார். பாலாஜியும். என்னுடைய மகள் மீனாகுமாரி இசையில் தமிழிசை கல்லூரியில் எம்ஃபில் வரைக்கும் படித்த குழந்தை தான். ஆனால் இன்றைக்கி என் கூட இல்லை. என்னுடைய முதல் இசை ராணியை என்னால் மறக்கவே முடியாது. வீணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் கீபோர்டு அந்த குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க பாலவிகார் பள்ளியில் படிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு 10-12 பிள்ளைங்களுக்கு நான் கீபோர்டு சொல்லி கொடுக்குறேன். அந்த பிள்ளைங்களுக்கு வீணையில் இருக்கிற மீட்டியெல்லாம் மீட்ட தெரியாது. கீபோர்டில் இருக்கிற இந்த மீட்டியெல்லாம் நல்லா வாசிப்பாங்க அந்த பிள்ளைங்க. அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு நான் கீபோர்டு கற்றுக் கொடுக்குறேன். நான் அந்த பிள்ளைங்க நல்லா வாசிக்கிறாங்க. அதை பார்த்தாலுமே எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 பிள்ளைங்களுக்கு நமக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் 4 பிள்ளைங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்க தான் நமக்கும் ஒரு சந்தோஷம். நன்றி, வணக்கம்.